இஷான் வேற ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல வந்து படிக்கட்டும்னு அவங்க அப்பா விட்டுட்டு வர அவங்க அம்மா ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல சார் ஒருத்தரே படிக்க சொல்லுவாரு. எல்லாரும் நல்லா படிப்பாங்க. இஷானுக்கு மட்டும் எல்லா எழுத்தும் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். சார் கிட்ட சொல்லவும் சார் திட்டி உட்கார வச்சுறாரு. நெக்ஸ்ட் மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க இஷான் வெளியவே பாத்துக்கிட்டு இருப்பான். அவரோ போர்டுல ஒரு டாட் வச்சுட்டு இஷானை சாக் பீஸ் எல்லாம் அடிச்சு அந்த டாட் எங்கன்னு கேட்க இஷானோ அது தெரியாதுன்னுவான். சாரோ இஷானை கூப்பிட்டு அவன் கையை திருப்பி முட்டிலே ஸ்கேலால் அடிச்சு திட்டி அனுப்பிடுவாரு. அடுத்த பிடி பீரியட்லயே அவனை சரியா மார்ச்சிங் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அடுத்தது இங்கிலீஷ் சாரோ வேகமா நடத்த இஷானுக்கு ஒன்னும் புரியாம நிறைய கற்பனையும் யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவான். இப்ப லீவுக்கு வீட்டுக்கு போனா கூட யாருக்கிட்டையும் பேசாம எப்பயும் சோகமாவே இருக்கிறான். அவங்க அம்மா ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி இவனுக்கு டிராயிங் வரையறதுக்காக ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கி தந்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு இப்பெல்லாம் டிராயிங் வரையறதுக்கு கூட பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சை தூக்கி தனியா வச்சிருவான். இஷானோ ரொம்ப டிப்ரெஷன்ல உயரமான இடத்துல இருந்து குச்சலாம நின்றுட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து புது சார் வராருன்னு கூப்பிட்டு போயிடுவான். அந்த சாரோ பசங்க கூட நல்லா பழக ஃபர்ஸ்ட் டேவே கோமாளி விஷயத்துல வந்திருப்பாரு. உங்களுக்கு பிடிச்சது வரைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க இஷான் மட்டும் எதையுமே வரையாம உட்காந்துட்டு இருப்பான். அவரும் சரி உனக்கு தோன்றப்போ வரேன்னு சொல்லிட்டு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் வரையாம அமைதியா தான் உட்காந்துட்டு இருப்பான். நைட்டு ஹாஸ்டல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட அம்மாவும் அவன் அண்ணனும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இஷானும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு எதுவுமே பேசாம வச்சுட்டு போயிடுவான். அடுத்த நாளும் இஷானை வெளியே முட்டி போட சொல்ல சார் போய் பேசலாம் போவார். ஆனா இஷான் ரொம்ப பயப்படுவான். சரி அவர் இஷானோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏன் அவன் இப்படி இருக்கிறான்னு கேட்க தெரியல சார் அவனுக்கு பெருசா எழுத படிக்கலாம் தெரியாது, எழுத்தெல்லாம் டான்ஸ் ஆடுதுன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்ல உடனே இவரும் அவனோட ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து பார்த்தா நிறைய இடத்துல கிறுக்கியும் சிலது மிரர் இமேஜ்லயும் எழுதி வச்சிருப்பான். ஆக்சுவலா சின்ன வயசுல இவருக்கும் சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவனை பார்த்து ரொம்பவும் கவலைப்படுவாரு. சாரும் அவனோட வீட்டுக்கே போய் அவனுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதாவும் அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் அவன் நல்லா டிராயிங் வரைவான்னு சொல்ல அவரும் அவன் கிளாஸ்ல கூட டிராயிங் வரையலன்னு சொல்லுவாரு. சரி அவங்க அம்மாவும் அவன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் போய் சாருக்கு காமிக்க அவரும் வியந்து பார்த்துட்டு இருப்பாரு.